எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். கத்தி சண்டை நான் கொஞ்சம் கருப்பு தான் பாட்டு நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ தான் மற்ற பாட்டெலாம் வந்திருக்கு. ஸோ அதுவும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். அண்டு இந்த படம் வந்து ஒரு ரொம்ப ஃப்ரீயாக என்னை விட்டுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு படம். ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட் விஷால் நான் கால் பண்ணி கத்தி சண்டைன்னு ஒரு படம் வருது பண்ணேன் அப்படின்னாரு. அதாவது நான் அது என்னன்னா அப்படின்னா டேய் அப்படின்னாரு. இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னா உனக்கு வேணா ஒரு எக்ஸ்ட்ரா நியூஸ் சொல்கிறேன். என்னன்னா வடிவேல் சார் இந்த படத்தில் நடிக்கலாம் அப்படின்னாரு. ஆஹா அப்படின்னு இருந்துச்சு. அதனால வடிவேல்னா இருக்காரு. த லெஜண்ட் இஸ் கம்மிங் பேக். அண்ட் சூரினா இது மாதிரி காமெடி ஃபீல்டு ஒரு ஆக்ஷன் மூவி. அண்ட் சுராஜனை பற்றி சொல்லணும்னா என்னை எந்த வகையிலையும் எந்த இதுவும் சொல்லாமல் நான் சொன்னால் அப்புறம் கரெக்டாக இருக்காது நீ பண்ணு அப்படிம்பாரு. ஆர்ஆர்லலாம் வந்து செம்ம ஃப்ரீடம் கொடுத்து நீ எதா பண்ணு, கமர்ஷியல் படம்னா இப்படி தான் ஒரு ஃபார்மேட் இருக்கும், நீ உனக்கு என்ன இஷ்டமோ அதை பண்ணு அப்படின்னு இது பண்ணுவார். அண்ட் இந்த படத்தை விஷால் நான் தவிர நான் இன்னொரு ஒரு மாதிரி அவர் சொல்லி எடுக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது முக்கியமான இந்த படம் எடுத்ததுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் யாருன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் நந்தகோபால்னா. ஏன்னா வந்து என்னை ஒரு ஆளாக மதித்து ஒரு 2 டைம் வந்து மீட் பண்ணி என்னை அது கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் காட்டினார். எனக்கே புரியல ஏன் இவ்வளோ இது பண்ணார், நம்மளே இவ்வளோ இது பண்ணுறாருன்னு. ரொம்ப நன்றி. அவர் இன்றைக்கி நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டும் ஆகிட்டார். அண்ட் அவர் இந்த படத்தோட ப்ரொடியூசர், என் அடுத்த படத்தோட ப்ரொடியூசர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ஜெயக்குமார்னா வணக்கம். இமைக்கா நொடிகளில் நான் தான் மியூசிக் பண்ணுறேன். அண்ட் அது போக ஞானவேல் நான் வந்து சும்மா சொல்கிறாரு, அண்ணா என் படம் சும்மா ஏதோ நடிக்கிறேன்னா இந்த படம் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடிக்கலாமா வேணாமான்னு முடிவு எடுக்கிறேன்னா அப்படின்னு தான் சொன்னேன். அவர் எக்ஸ்ட்ரா 4 பிட்டு போட்டார். கண்டிப்பாக வந்து பார்ப்போன்னே வாய்ப்பு கொடு. அண்டு ரிச்சர்ட்னா என்னோடய பாட்டை ரொம்ப அழகாக காமிச்சதுக்கு ரிச்சர்ட்னாக்கும் உமேஷ்னாக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு எடிட் ரொம்ப பிடிச்சிருந்தது. செல்வா அண்ட் கீப் ராக்கிங். அண்டு இந்த படம் நல்ல காமெடி படம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இது பெருசாக நாங்களே வந்து இதை வந்து நீங்கள் அப்படி வந்து பாருங்கள் இப்படி வந்து பாருங்கலாம் இல்லை, வாங்க செம்ம என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சுராஜனை என்கிட்ட சொன்னார். வாங்க சந்தோஷமாக போங்கங்கிற மாதிரி வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த படம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. இவ்வளோ நாளாக இன்னும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அதான் சொன்ன மாதிரி ஹீரோ ஆகிட்டேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே டைரக்டும் பண்ணுறேன். ஸோ மீசை முறுக்கு நான் உங்கள் எக்ஸ்பென்ஸில் நான் என் பப்ளிசிட்டி லைட்டானா. ஸோ என்னோடய மீசை முறுக்கு படம் வந்துட்டுருக்கு. ஸோ நன்றி வணக்கம். அண்டு அன்புன்னா இருக்காது. கூடி சீக்கிரம் நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்க நம்புகிறேன்.